கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கடன் வாங்குவதற்கான தகுதி. இந்த பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த மாதிரி பே லேட்டர்லையும் நீங்கள் வாங்கி உங்களை தவிர வேற யாராவது உங்கள் சிபில் ஸ்கோரை செக் பண்ணாங்கன்னா செக்கிங்குக்கும் நீங்கள் எந்த ஒரு கடனுமே நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்கோரிங் வரவே வராது. ஸ்டேட் பேங்க் கார்டு ஒன்று வாங்கி அந்த கார்டை வந்து க்ளோஸே பண்ணிட்டேன். அப்படி க்ளோஸ் பண்ணியும் லாஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அவங்க அப்டேட் பண்ணிட்டே. பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு கடன் வாங்க போனாலுமே உங்களுடைய சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கு, கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்கு அப்படிங்கிற டேர்மா அடிக்கடி நம்ம இப்போ கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். இந்த சிபில் ஸ்கோர் இல்லைனா கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா என்ன, எந்தெந்த நேரங்களில் இது நமக்கு வந்து தேவைப்படுது, எந்த பாயிண்ட்டுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோரை வச்சிருக்கீங்க அப்படின்னு கிரெடிட் ஸ்கோர் ரிலேட்டடான நிறைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த கிரெடிட் ஸ்கோர் இல்லைனா சிபில் ஸ்கோர் அப்படின்னு வார்த்தை சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன? கிரெடிட் அப்படின்னு பார்த்தாலே கடன் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கடன் வாங்குவதற்கான தகுதி. அந்த தகுதி வந்து நம்மால ஒரு கடன் வாங்கினா அதை திரும்ப செலுத்த முடியுமா, சரியா செலுத்த முடியுமா, இதுக்கு முன்னாடி சரியா செலுத்திருக்கோமா, இதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு கன்சாலிடேட்டட் ரேங்கிங் தான் அந்த சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக அதோட ஜென்ரிக் டேர்ம் வந்து கிரெடிட் ஸ்கோர் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிபில். இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இந்த கிரெடிட் ஸ்கோருங்கிற கான்செப்டை கொண்டு வந்ததுனால மற்ற வேர்பெல்லாம் நவுன் ஆன மாதிரி இந்த சிபிலுங்கிறது நார்மல் கிரெடிட் ஸ்கோருக்கு சிபில் ஸ்கோருன்னு மாறிப்போச்சு இந்தியாவில். கடனுக்கும் இந்த சிபில் ஸ்கோருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் வந்து இதை எப்பவுமே கடன் கேட்க போகும்போது இது உங்களோட எப்படி இருக்கு அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு எப்போ ஜென்ரேட் ஆகும்னா நீங்கள் கடன் வாங்கினாதான். அதாவது ஒரு கடன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பேங்க்ல வாங்குறீங்க, அது வாங்கும் பொழுது அந்த கடனை எப்படி நீங்கள் சரியாக செலுத்துறீங்களா, எத்தனை நாள் கழிச்சு செலுத்துறீங்க, ஏதாவது டேட்டு மிஸ் ஆகுதா, இல்லை ஏதாவது ரைட் ஆஃப் ஆகுதா, இல்லை கடன் நீங்கள் செலுத்துறதுல ஏதாவது ப்ராப்ளம் வருதா, இது எல்லாத்தையுமே வச்சு தான் அந்த ஸ்கோர் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும். இப்போ ஒரு கடன் வாங்கி அந்த கடனை ப்ராப்பராக நீங்கள் அந்த டியூ டேட்டுக்குள்ளார செலுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு கடன் தர்றதுல ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது எதனால, இப்போ நார்மலாக நீங்கள் கிரெடிட் கார்டில் இந்த சிபில் ஸ்கோர் கால்குலேட் ஆகும், பேங்க்கில் நீங்கள் வாங்குகிற லோனில் கால்குலேட் ஆகும். அப்புறம் இந்த ஷாப்பிங் சைட்ஸ் இருக்குல்ல, இந்த ஷாப்பிங் சைட்ஸில் இந்த பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த மாதிரி பே லேட்டர்லையும் நீங்கள் வாங்கி கரெக்டாக செலுத்தினீங்கனாலும் உங்கள் சிபில் ஸ்கோர் அப்டேட் ஆகும். ஸோ எனிதிங் தட் ரிலேட்ஸ் டு அ டெட் உங்கள் சிபில் ஸ்கோரு இட் கெட்ஸ் அஃபெக்டட் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ வந்து நான் என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லைன்னா எந்த கடனுமே பேங்க்ஸ்ல நான் வாங்கவே இல்லை, இந்த மாதிரி பே லெட்டர் ஆப்ஷன் எதுவுமே நான் பயன்படுத்தலை அப்படின்னா என்னோட கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற விஷயம் பாதிப்படையுமா, இல்லை அது அப்படியே தான் நார்மலாக நல்ல ஸ்டேஜில் தான் இருக்குமா? நீங்கள் எந்த ஒரு கடனுமே நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்கோரிங் வரவே வராது. ஸோ இந்த சமயங்களில் அந்த பேங்க்ஸ் எப்படி உங்களுக்கு லோன் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இன்னும் இவர் வாங்கலை, அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வச்சு ஜஸ்ட் உங்களோட சேலரியை மட்டும் வச்சு தான் they will provide you the score. அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பாங்க. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வகையான செலவுகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மால் வேல்யூவில் உங்களுக்கு தருவாங்க. இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போதே ஸ்கோர் அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு நம்பர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எதற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, எந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு குட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கு, எதற்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு பேடான கிரெடிட் ஸ்கோர் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்கோரோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 300 மினிமம் அப் டு 900. ஸோ 750 to 900 வந்து எக்ஸலண்ட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 720 to 750 உங்களுக்கு வெரி குட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிதிங் லெஸ் தென் 700 யோசிப்பாங்க. அதாவது லெஸ் தென் 700னா ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல அர்த்தம். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன் இப்போ ஒரு லோன் வாங்க போகும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஸ்கோர் அஃபெக்ட் ஆகிரும். இந்த ஸ்கோர் அஃபெக்ட் ஆனது, ஐயோ நான் வந்து ஒரு லோன் வாங்கியிருக்கேனே, அந்த லோனை நான் வந்து ரெகுலராக கட்டிக்கிட்டே வந்திருக்கேனே, பட் இருந்தாலும் எப்படி எனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவர் யோசிச்சார்னா அதுக்குண்டான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நிறைய பேங்க்ஸில் அப்ளை பண்ணியிருப்பார் லோன்.
ஸோ உங்களை தவிர வேற யாராவது உங்கள் சிபில் ஸ்கோரை செக் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு செக்கிங்குக்கும் அந்த செக் பண்ணது உங்களுக்கு லோன் அலாட் ஆச்சுன்னா குறையாது, இல்லாட்டி ஒவ்வொரு செக்கிங்குக்கு மட்டுமே 10 பாயிண்ட் உங்களுக்கு குறையும். ஓ, அப்ப வேற யாராவது நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு ஆமா. மைனஸ் தான் அது. ஆமா. சரி, அப்ப நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பேங்க்குக்கு வந்து நம்ம லோனுக்காக போக போறோம், முன்னாடியே நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கிரெடிட் ஸ்கோரை எப்படி செக் பண்ண முடியும்? இப்போ இந்தியாவில் கிரெடிட் ஸ்கோர் வந்து தர கம்பெனிஸ் வந்து 4 இருக்கு மொத்தம். ஒன்று சிபில் இல்லாட்டி டிரான்ஸ்யூனியன் சிபில் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ஈக்விஃபேக்ஸ், 3வது எக்ஸ்பீரியன், 4வது ஹைமார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 வெப்சைட்லேயும் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ஒரு பேசிக் ஃபீஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் எத்தனை முறை சிபில் ஸ்கோரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு 1 டைம் 2 டைம் இல்லாட்டி 4 முறை வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ், ஒரு 1 மந்த்துக்கான ஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு 1 இயருக்கான ஃபீஸாக இருக்கட்டும், இதை நீங்கள் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தாராளமாக அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த 4 வெப்சைட்லேயும் போய் நீங்களாக ரெஜிஸ்டர் பண்ணி பணத்தை பே பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஹோம் லோன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஹோம் லோன் நம்ம கேட்க போகும்போது நம்ம சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா பாதிப்பாக இருக்குமா? ஹோம் லோனுக்கு இது ஒரு எக்ஸம்ஷன் சொல்லுவேன். ஏன்னா ஹோம் லோனு, கோல்டு லோனு இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் சிபில் ஸ்கோர் அவங்க பார்க்க மாட்டாங்க மெஜாரிட்டி. அதாவது அதோட ஃபோக்கஸ் வந்து ஜாஸ்தியாக சிபில் ஸ்கோர் மேலே இருக்காது. ஏன்னா இது ரெண்டுமே லோன் அகேன்ஸ்ட் கொலாட்ரல். நீங்கள் கோல்டு லோன் வச்சிங்கனாலும் இட்ஸ் அகேன்ஸ்ட் கொலாட்ரல். ஸோ சிபில் ஸ்கோர் இட்ஸ் இம்மெட்டீரியல். நாளைக்கு இந்த லோன் வீட்டு லோன் நீங்கள் டிஃபால்ட் ஆனாலும் அந்த வீட்டோட வேல்யூ ஜாஸ்தியாகிட்டே போகும்போது அது பேங்க்குக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த மாதிரி நேரத்துலையும் அவங்க சிபில் ஸ்கோர் அதிகமாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதை தவிர மற்ற ரிஸ்க் அதிகமான லோன்ஸ் லைக் பர்சனல் லோனு, அப்புறம் கார் லோனு, பைக் லோனு, அப்புறம் ஏதாவது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கினீங்கன்னா அது, அப்புறம் கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி லோனுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கிற லோனுக்கு, அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க இல்லை பணத்தை வாங்குறீங்க, நாளாக அந்த பொருளோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா அப்போ தான் ரிஸ்க் அதிகம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ காரோட விலை, ஒன்ஸ் அந்த காரு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு அந்த ஷோரூம்லேருந்து வெளியே வந்தாலே 10% காலி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ரிஸ்க் அதிகங்கிறதுனால இதுலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்ப்பாங்க. இன்னும் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எஜுகேஷன் லோன் வாங்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கும் இந்த கிரெடிட் ஸ்கோர் பாதிப்பை ஏற்படுத்துமா? ஏன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு? எஜுகேஷனல் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸோட ஸ்கோர் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து யூஆர் ஸ்டூடெண்ட், உங்களுக்கான கிரெடிட் கார்டோ இல்லை லோன்ஸோ யாருமே தந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் அவங்களுடைய பேரண்ட்ஸோட ஸ்கோரை பார்த்து தான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தருவாங்க. தென் இந்த ஸ்டூடெண்ட் எப்படி அந்த லோனை கண்டினியூ பண்ணி கட்டுறாரு அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது இப்போ எஜுகேஷன் லோன்னா நீ வேலைக்கு சேர்ந்த பிறகு தான் அது கட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வேலைக்கு சேர்ந்ததுமே ஒன்ஸ் he starts repaying, then it gets calculated automatically for him. ஓகே, நம்ம ஒரு லோவான கிரெடிட் ஸ்கோர் தான் வச்சுருக்கோம், எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு லோன் தேவைப்படுது, நான் பேங்க்கில் போய் நிற்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இந்த லோவாக இருக்கக்கூடிய கிரெடிட் ஸ்கோரை அதிகமாக பண்ணி ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோராக கொண்டு வர முடியுமா? குறைவாக இருக்கிறத அதிகப்படுத்த முடியுமா? தாராளமாக முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஸ்கோரை டவுன்லோட் பண்ணி எதனால் நம்ம ஸ்கோர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்ன லோன் வாங்கியிருக்கீங்க, எந்த பீரியடில் வாங்கியிருக்கீங்க, அதை வந்து எத்தனை மாதத்தில் நீங்கள் திரும்ப செலுத்துனீங்க, அதை வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிங்களா, ஒவ்வொரு இஎம்ஐயும் எத்தனை நாள் டிலே ஆச்சு, இது எல்லாமே போட்டிருப்பாங்க. தென் நீங்கள் வாங்கின லோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு ரிப்போர்ட்டில் அவங்க வாங்காத லோனே நிறையா இதில் வந்திருக்கு. இப்போ என்னோட பர்சனல் சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்லேயே 7-8 லோனு நான் வாங்காத லோனே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரங்கள்லையும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சிபில் ஸ்கோர் இறங்குறது அப்படின்றது வேகமாக இறங்கிடும். ஸோ நாம் லோன் கட்டாதனால பிரச்சனையா, இல்லாட்டி நம்ம பேரில் வேற ஒரு லோன் வந்து மேப் ஆகிருக்கிறதுனால பிரச்சனையா, இல்லை நாம் வந்து என்கொயரி பண்ணது எல்லாமே அந்த சிபில் ஸ்கோரில் காமிக்கும். யார் என்கொயரி பண்ணியிருக்கா, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு என்கொயரி பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டுக்கு என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் பார்க்கணும். ஸோ நாம் வந்து லோன் சரியாக கட்டலை அப்படின்னு சொன்னால் நாம் அதை நிவர்த்தி பண்ணணும். சரி, நான் வந்து அடுத்த மாதத்துலேருந்து லோன் வந்து சரியாக கட்ட ஆரம்பிப்பேன்,
இப்போ மற்றவங்களது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் மாறி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதே சிபில் வெப்சைட்டில் எந்த சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த சைட்லேயே யூ கேன் ரைஸ் அ இஷ்யூ தென். அங்கே உங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி இஷ்யூ என்னோட லோன்னு என்னோட பேன் நம்பரில் வேறு யாரோட லோனும் மேப் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தே வில் இன்வெஸ்டிகேட் அண்ட் தே வில் ரெக்டிஃபை இட் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ நிறைய லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், நிறைய கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதை முதல்ல நிறுத்தணும், இதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது 3 தான் இந்த லோன் குறையறதுக்கான வழியும், இந்த 3 தான் அந்த லோன் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழியும். ஆனால் லோன் உங்களுடைய ஸ்கோர் வந்து இறங்குறது வேகமாக இறங்கும், ஏறுறது ஸ்லோவாக தான் ஏறும். சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆச்சுன்னா குறைஞ்சிதுன்னா அது வந்து இட் கெட்ஸ் அப்டேட்டட் ஒன்ஸ் இன் 30 days. இப்போ நீங்கள் சரியாக கட்டுறீங்களா அப்படிங்கிறத அவங்க 90 days வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் அவங்க. ஸோ ஒரு 3 மாதம் இவங்க சரியாக கட்டுறாங்களாங்கிறத பொறுத்து தான் அந்த சிபில் ஸ்கோர் நெகட்டிவ் ஆகிறது உங்களுக்கு நிறுத்தும். அப்போ 6 month கழிச்சு எனக்கு ஒரு லோன் தேவைப்படுது அப்படின்னா 6 month முன்னாடி இருந்தே நான் ப்ராக்டிஸ்ல வந்து ஒரு நல்லா கொண்டு போகணும், அப்படிதானே? இது ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இன் 6 months இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி ரெடியாகவே வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு லாஸ்ட் மினிட்ல எதுவும் ப்ராப்ளம் வராது நமக்கு. இப்போ வந்து சம்டைம் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும், அதில் ஒரு லிங்க் இருக்கும், இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க, உங்களோட சிபில் ஸ்கோர் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். நம்ம ஒருவேளை எதிர்பாராத விதமாக அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையா இல்லை நார்மல் தானா சார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டண்ட்டாக லோன் தர வெப்சைட்ஸ் அனுப்புகிற மெசேஜஸ், இந்த மெசேஜ் எல்லாம் அது ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி ஓடிபி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் பேரில் அந்த கம்பெனி போய் செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அந்த லோன் வந்து உங்களுக்கு தான் தராங்களா இல்லை வேற யாருக்கா தராங்களாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ எப்போ நீங்கள் எனிதிங் தட் கம்ஸ் டு யூ டைரக்ட்லி இஸ் அ டேஞ்சர். இப்போ சிபில் ஸ்கோருங்கிறது கவர்மெண்ட் டேட்டா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நாம தான் ஸ்டெப் எடுத்து ஆக்சஸ் பண்ணணும். ஆர் ஏதாவது லோன் வாங்கினா அந்த பேங்க்குக்கு நாம் ஆக்சஸ் தரணும். இது இல்லாமல் டைரெக்டாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சிபில் ஸ்கோர் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி போகிறது எல்லாமே வெரி டேஞ்சரஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்கு பேங்க் வந்து நம்ம கிட்ட இந்த கிரெடிட் ஸ்கோரை இவ்வளோ செக் பண்றாங்க, சிபில் ஸ்கோர் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க? என்ன விஷயம்? அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் லோன் தரும்போது இன்னார் வந்து நமக்கு திரும்ப தருவாரா அந்த பணத்தை, ஸோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் அவங்களுடைய ரிஸ்க்கை வந்து குறைச்சிக்கிறதுக்காகவும் என்பிஎஸ் நான் பேயபிள் அசட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது ஒரு லோன் தந்துட்டு அந்த லோன் அவங்களுக்கு ரிட்டர்ன் வரலன்னா அது வந்து என்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பேயபிள் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்பிஎஸை குறைக்கிறதுக்காகவும் தான் அந்த பேங்க்ஸ் பார்க்குறது. ஸோ வேறு எந்த விதத்துலையும் ஒரு பேங்க்கோ இல்லை எனி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு நம்பர் அளவுக்கான ஒரு ரேட்டிங் வந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி 4 கம்பெனிஸ் தான் எல்லா பேங்க்குக்கிட்டேருந்தும் டீட்டெயில்ஸ் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி சொல்கிறது. ஒவ்வொரு பேங்க்கும் நான் சொன்ன 4 கம்பெனிஸ் இருக்காங்களே, அந்த 4 பேர் யாரோடையாவது அவங்க டைப் வச்சுருப்பாங்க. ஒருத்தவங்க சைபிளோட வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க எக்ஸ்பீரியனோட வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்களுடைய ரிஸ்க்கை குறைக்கிறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதுக்காக தான் அவங்க சிபில் ஸ்கோரை பார்க்குறாங்க. அதுக்காக தான் இந்த சிபில் ஸ்கோரு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஒரு சில பேங்க்ஸ்லாம் இப்போது எனக்கே நடந்திருக்கு 2-3 முறை. இப்போது நான் ஒரு 6 or 7 years பேக் ஸ்டேட் பேங்க் கார்டு ஒன்று வாங்கி அந்த கார்டை வந்து க்ளோஸே பண்ணிட்டேன். அப்படி க்ளோஸ் பண்ணியும் லாஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதே தான் ஆர்பிஎல் பேங்க்லேயும் நடந்துச்சு. இதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு போய்கிட்டே இருந்துச்சு. இதை வந்து பார்த்துட்டு அந்த ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொன்னப்பறம் அவங்க ஸ்டேட் பேங்க்லேயோ இல்லை ஆர்பிஎல்லையோ போய் விசாரித்து அதுக்கப்புறம் மாற்றினாங்க. இப்போ பேங்க் என்கிட்ட என்னங்க இந்த மாதிரி உங்களுக்கு செட்டில்டுன்னு காமிக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான அந்த மெயில் கம்யூனிகேஷன்லாம் காமிச்சா அதை பேங்க் வில் டெஃபினெட்லி அக்செப்ட். ஓகே. இப்போ நம்ம பர்சனல் லோன், ஹோம் லோன், எஜுகேஷன் லோன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், இல்லைனா அது எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லோன் கேட்கும்போது இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்? இப்போ ஒரு பிஸ்னஸ் சார்பாக அவங்க லோன் கேட்டாங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே ஒரு ப்ரொப்ரேட்டர் இருப்பாங்க, இல்லாட்டி பார்ட்னர் இருப்பாங்க. இந்த 2 பேருடைய சிபில் ஸ்கோரையும் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் பேங்க். சரி, இதோட ப்ரொப்ரேட்டர் எப்படி, இதோட பார்ட்னர் எப்படி,
இதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ்க்குன்னு இது வரைக்கும் சிபில் ஸ்கோர் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொப்ரேட்டர்ஸ், இப்போ எஜுகேஷன் லோனுக்கு அப்பா அம்மாவோட ஸ்கோரை பார்க்குற மாதிரி பிஸ்னஸுக்கு அந்த ப்ரொப்ரேட்டர்ஸ் இல்லாட்டி பார்ட்னர்ஸோட ஸ்கோரை பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க ரீபேமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் அந்த கம்பெனிக்கான ஸ்கோர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கம்பெனிக்கான பேனோட அந்த ஸ்கோர் ஜென்ரேட் ஆகும்போது அடுத்த லோன் நீங்கள் வாங்கும் பொழுது இட் வில் பி ஆன் த கம்பெனிஸ் ஸ்கோர் ஒன்லி. கிரெடிட் ஸ்கோர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி. இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கும் கிரெடிட் ஸ்கோர் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பதிவிடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நிச்சயமாக பதில் வந்து தரப்படும். நன்றி.